Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 23rd August 2023. So, இன்னையோட ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். ஸோ டவ் ஜோன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு கண்டிஷனில் முடிஞ்சிருக்கிறத பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ் வந்து 0.24% ஏறியும், நாஸ்டாக் 0.06 பெரிய மாற்றம் இல்லை. ஆனால் S&P 500 மட்டும் சற்று இறங்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் 0.28%. இதை ஒட்டி ஆசிய சந்தைகள் எப்படி இருக்கிறத பார்க்கலாம். ஆசிய சந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே ஒரு ஏற்றத்தில் இருந்தாலும் கூட சவுத் கொரியாவுடைய காஸ்பி மட்டும் சற்று இறக்கத்தில் இருப்பதாக பார்க்குறோம். மற்றபடி ஆசிய சந்தைகளும் நமக்கு இப்போதைக்கு ஒரு மிக்ஸ்டு சிக்னலை கொடுக்கறதாவே எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி கிஃப்ட் நிஃப்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் நம்ம நேற்று பார்த்தோம். இன்னைக்கு ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் மாதிரி தான், ஆனால் மார்ஜினலி டவுன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ மேலே தொடர்ந்து ஏறுவதற்கு சிரமப்படுறதையும் நம்ம இதுல இருந்து எடுத்துக்கலாம். நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 19,250 சப்போர்ட் இன்னமும் தக்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனால இப்போதைக்கு 19,250 உடைக்காத வரை ஒரு பக்கவாட்டு நகர்கள் இருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மேலே ஏறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது சிரமமாக தான் இருக்குது. இப்போதைக்கு அப்படின்றது சப்போர்ட்டை நம்ம இன்டாக்டா வச்சுக்கலாம். நிஃப்டி பேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த 43,500 சப்போர்ட் இன்னமும் எடுத்துக்கொள்கிறது. இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த 44,000 நோக்கி நகர்ந்திருக்கிறதே நம்ம பார்க்குறோம். மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது அவையெல்லாம் சற்றே பாதகமாக தான் இருக்கிறத பார்க்குறோம். 10-year பால் ரேட் 4.31 இருக்கு. டாலர் இண்டெக்ஸ் 103.52. டாலர் இண்டெக்ஸ் கொஞ்சம் கடுமையாக ஏறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து பிரண்ட் க்ரூட் அப்படின்றதும் ஏற்கனவே பெரிய மாற்றம் இல்லாமல் இருக்கிறத பார்க்குறோம். கோல்டு அந்த 1900 அப்படின்ற எல்லையில கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு $5 இருக்குது. USD INR அப்படின்றதும் 82.93 அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறத பார்க்குறோம். எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து செல்லராக தான் இருக்கிறாங்க. நேற்றுக்கும் கிட்டத்தட்ட 495 கோடிக்கு விட்டிருக்கிறார்கள். டிஐஸ் அப்படின்றவங்களும் 533 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஒரு சமன் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் தற்போதைய நிலைமை அப்படின்றது எஃப்ஐ கையில தான் இருக்குது. அவர்கள் ஷார்ட் பொசிஷன் அப்படின்றத இன்னும் அதிக அளவில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி லைவ் அனாலிசிஸ் நான் வந்து வெபினார் வழியா, அதாவது ஜூம் லிங்க் வழியா நேற்றுக்கு நடத்தணும். இன்னைக்கும் அது தொடரும், நாளைக்கும் தொடரும், நாளைக்கு தொடரும் போட்டிருந்தோம். பட் அன்ஃபோர் சிச்சுவேஷன் நான் இன்னைக்கு 11 o'clock ப்ரோக்ராமுக்கு வரல. அதனால திஸ் இஸ் கேன்சல் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். நாளைக்கு நம்ம சந்திக்கலாம் வியாழக்கிழமை. மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் வர மண்டே அன்னைக்கு ஆரம்பிக்குது. 21st ஆகஸ்ட்லேருந்து அடுத்ததுக்கு போட்டுட்டோம். அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஃபார் லிவிங் சொல்லக்கூடிய மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் 9 to 11 எவ்ரிடே மார்னிங் 1 மந்த்துக்கான ப்ரோக்ராம் நெக்ஸ்ட் மண்டேலேருந்து ஆரம்பிக்குது. கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ என்ன இருக்கு, ஒரு ஸ்பின்னிங் டாப் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஏற்றத்தை அது தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு முயற்சிகள் கூட இருக்கு. இந்த ஹையை கட் பண்ணல அப்படின்னு சொன்னா மார்க்கெட் வந்து பக்கவாட்டு நகர்களோ இல்லை இறங்குமுகமாகவோ மாறலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸையும் வீடியோ கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க நம்ம அந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.